நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட்டுடனும் கூட உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணும்னா பெல் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் என்ன லைக் செய்தில்லைன்னா இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 மெனு வரும். இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக ப்ளே ஸ்டோரில் இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் இந்த ஜிபி வாட்ஸ்அப்புக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபி வாட்ஸ்அப் நார்மலாக நம்ம நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு வர்றதில்ல இந்த செட்டிங்ஸ் ஸ்டேட்டஸ் இது ஒரு சில இது தான் வரும். ஜிபி வாட்ஸ்அப்பை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு ப்ரைவேசி வந்துடும். ப்ரைவேசியில் உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டேட்டஸ், ப்ளூடிக், ப்ரைவேசிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ளூடிக், சைன்டிக், ரைட்டிங் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் வேணும் வேணாங்கிறதுக்கு ப்ளூடிக் மீன்ஸ் நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா அது ப்ளூடிக்காக அவங்க பார்த்த உடனே மாறும்ல, அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், குரூப்புக்கும் வச்சுக்கலாம், கான்டாக்டுக்கும் வச்சுக்கலாம். அது மாதிரி ப்ரைவேசியில் போயிட்டு பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்பையும் சரி, உங்களோட ஸ்டேட்டஸும் சரி, ஆன்லைன் ஸ்டேட்டஸும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ப்ரைவேசி ப்ரொடெக்ஷனில் போயிட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஜிபி செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் தீம்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. தீம்ஸ் இதில் நிறையாவே இருக்கும். அதில் எந்த தீம்ஸ் உங்களுக்கு சூஸபிளாக இருக்கோ நீங்கள் பார்த்து இதை அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட்டு இந்த அப்ளைங்கிறத கொடுத்தீங்கனாலே இந்த தீம் அப்ளை ஆகிடும். அடுத்தது மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா சேவ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு தீம் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை சேவ் பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹெட்டரோட கலரு அதோட இது எல்லாத்தையுமே இப்போ மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளூ இருக்குன்னா அதை நீங்கள் நல்ல திக் ப்ளூவாக வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த ப்ளூவாக மாறிக்கும். ஹெட்டரோட ஐக்கான் கலர் என்ன வேணும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நேம் போல்டு டெக்ஸ்ட் வேணும்னா போல்டு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். போல்டு டெக்ஸ்ட் தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிடும். அது பார்த்துங்க. அதே மாதிரி ஹெட்டரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட் ஸ்க்ரீனில் கஸ்டம் வால்பேப்பர் வேணும்னா கஸ்டம் வால்பேப்பர் வச்சுக்க முடியும். கஸ்டம் வால்பேப்பர் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சொந்த இமேஜஸையே உங்களோட ஃபோட்டோஸே அது உள்ளே வச்சுக்க முடியும். இதில் இருக்கிற கலர்ஸ், அந்த மெசேஜோட சைஸ், ஃபாண்டோட கலர் இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறையா மாற்றிக்க முடியும். உள்ளே போயிட்டு நீங்கள் இதை மாற்றி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்அப் நோட்டிஃபிகேஷன். பாப்அப் நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கிறப்ப உங்களுக்கு பாப்அப் ஆகும்ல நோட்டிஃபிகேஷன், அது சம்மந்தப்பட்டது தான். இதில் போயிட்டு அதோட டெக்ஸ்ட், கலர், ஸ்டைல்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி விட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா விட்ஜெட்டுங்கிறது நம்மளோட மெயின் ஸ்க்ரீனில் விட்ஜெட் பண்ணுறது இது. இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் உள்ளதை விட்ஜெட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்க முடியும். அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா ஷேரிங்கில் 50 MB வரைக்கும் லிமிட்டட் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, 16 MB வரைக்கும் ஆடியோ ஷேர் பண்ணிக்க முடியும். அதர் மோட்ஸ் லேஞ்சரோட ஐக்கான் பார்த்துங்க. லேஞ்சரோட ஐக்கான் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி லேஞ்சரோட ஐக்கானை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதோட டிக்கோட ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் இதில் ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியலாக ப்ளே ஸ்டோரில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் சாதாரணமாக இருக்கும். இதில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது, அதில் பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே தேவையில்லாமல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்தால் சில பேருக்கு டென்ஷன் ஆகும். அதை வேணால் ஹைட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா குரூப்புக்கு மட்டும் கொடுத்துக்கலாம், கான்டாக்டுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். ஹைட் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு ஹைடு, கான்டாக்ட்ஸ், குரூப்ஸ், எவ்ரி திங்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு கொடுத்துங்க. நோட்டிஃபிகேஷனோட பார் மேலேருந்து இழுக்கிறோம்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் எந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கான் வேணுமோ அதையும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் வேணும்னா வச்சிங்க, அப்படி இல்லைன்னா எடுத்து விட்டுடலாம். எப்போதுமே ஆன்லைனில் இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த டிக் அடிச்சிட்டிங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும், பேக்கப் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாமே உங்களுக்கு ரியலாக உள்ளது, இது எல்லாமே பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த ஜிபி வாட்ஸ்அப் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லேயும் லாக் பண்ணிக்கலாம், இதுலேயும் லாக் பண்ணிக்க முடியும். அதில் பின் லாக் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்போட ஃபைல்ஸ் நம்ம கேஷ் பண்ணி தனித்தனியாக நம்ம டெலீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப்போட லாக்ஸு அண்ட் கேட்ச் ஃபைல் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் இன்னொரு அட்வான்டேஜ்
கஸ்டம் சார்ட்ஸ், அதாவது கஸ்டம் சார்ட்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா கஸ்டம் சார்ட்ஸில் ப்ரைவேசியில் நோட்டிஃபிகேஷனில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மெசேஜ் ஷெட்யூலர். இந்த மெசேஜ் ஷெட்யூலர் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் வரும். காண்டாக்டில் போயிட்டு யாருக்கு எந்த டைமில் என்ன மெசேஜ் எப்போ அனுப்பணுங்கிறத வந்து நீங்கள் முன்கூட்டியே இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்டேட்ஸ் இருக்கும். சப்போஸ் அப்டேட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம சைட்டில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்த வேகத்துக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாற்றிக்க முடியும். நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ண வேணும் அப்படிங்கிறத வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அப்புறம் ப்ளூடூத், மைக்ரோஃபோன், மொத்தம் எக்ஸட்ரா கான்டாக்ட் அப்டேட்ஸ், அப்புறம் நம்ம அந்த தீம்ஸ், ஹெட்டரோட இது, மெசேஜோட ஷார்ட் ஸ்க்ரீனு, நம்மளோட கஸ்டமைஸ் பண்ணுற இது எல்லா ஆப்ஷன்களையும் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல ஒரு தகவலோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். குட் லக். நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைண்டா வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணுண்டா வந்து பெல் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் என்ன லைக் செய்தில்லைண்டா வந்து இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கண்டா வந்து 3 மெனு வரும். வந்து இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கண்டா வந்து நாங்கள் இப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும்.